புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்த பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் விரைவில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றார். இன்னும் சில தினங்களில் திரு நமச்சிவாயம் அவர்களை புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக பார்க்க போறீங்க. பட் ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்கலாம். சார், நீங்க சோனியா காந்தி அவர்களை சந்தித்து வெளியே வந்திருக்கீங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சு வெளியே வந்தீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தாமதம்? அதாவது குழப்பம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு தேர்தல் என்று வருகின்ற பொழுது, ஒரு போட்டி என்று வருகின்ற பொழுது கேட்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. இன்றைக்கு இன்றைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்தித்து பாண்டிச்சேரியுடைய மரியாதை நிமித்தமாக தேர்தலுக்கு பிறகு நான் சந்தித்திருக்கின்றேன். புதுவை மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்கின்ற முறையிலே மாநிலத்தில் இருக்கின்ற நிலைமையை எடுத்து சொல்வது என்பது ஒரு நடைமுறை. அந்த அளவிற்கு நான் புதுவை மாநிலத்துடைய அரசியல் நிறுவனங்களை எடுத்து அவரிடத்திலே சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் அதற்கு தகுந்தபடி நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்க முதலமைச்சரா எப்ப பதவி ஏற்க போறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் பதவி ஏத்துக்கல. காங்கிரஸ் கட்சியில அதாவது உங்களுக்கு யாராவது போட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் இந்த தாமதமா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. என்ன இருந்தாலும் தலைமை ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் ஒரு முடிவை எடுக்கும். நிச்சயமாக அது நல்ல முடிவாக, மக்களுக்கு ஏற்ற முடிவாக இருக்கும். எத்தனை நாட்கள்ல நீங்க பதவி ஏற்றுக்க போறீங்க முதலமைச்சர்? வெகு விரைவாக அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெறும். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.